நேற்றைய நாள்ல மிகப்பெரிய அளவான போதைப் பொருட்கள் பிடிபட்டது. தங்காலையில வைத்து மிகப்பெரிய அளவான இதுவரையில இலங்கை வரலாற்றிலே இல்லாத அளவான பெரிய அளவான தொகை போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டது. இன்று அது தொடர்பான செய்தியை பார்க்கும்போது 2 பேர் மேலதிகமாக இன்று கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது தொடர்பான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. இதோட ஒரு சந்தேகம் உண்டு. நேற்றைய நாள்ல மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். இந்த மாதிரி போதைப் பொருள் பிடிபட்டிருக்கு. இதுல தெற்கில் உள்ள ஒரு அரசியல் குழு அல்ல அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. அது தொடர்பான தகவல்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. පිට ලැබෙන තොරතුරු ආශ්‍රයෙන් අපිට අනාගතයේදී දකුණේ දේශපාලන කණ්ඩායමකට අතර තියෙන සම්බන්ධතාවය පිළිබඳව තොරතුරු අනාවරණය කරගන්න හැකියාව ලැබෙනවා. ஏன் அவங்கள இன்னும் கைது செய்யல அல்லது யார் அவங்க அப்படின்றத ஏன் இன்னும் அவங்க வெளியிடல அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் இன்றைய நாள்ல சமூக வலைத்தளங்கள்ல கேள்விகளாக எழுப்பப்பட்டிருக்கு. அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க, அரசியல்வாதிகள் லஞ்சம் வாங்கினாங்க, அரசியல்வாதிகள் போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்டாங்க, அரசியல்வாதிகள் போதைப் பொருள் கடத்தியவர்களோடு வீடுகளுக்கு சென்று மாதம் பணம் பெற்றுக் கொண்டாங்க. இந்த மாதிரியான தகவல்களை அரசாங்கம் வெளியிட்டு கொண்டிருக்காங்களே தவிர அவங்கள ஏன் இன்னும் கைது செய்ய முடியாம இருக்கு? ஏன் இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கு? நீங்க தானே அரசாங்கத்தில் இருக்கீங்க, நீங்க தானே பொறுப்பில் இருக்கீங்க, உங்களுக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்கு, ஏன் அவங்கள கைது செய்ய இல்லாம இருக்கீங்க அப்படின்ற கேள்வி எழுந்திருக்காங்க. இது தொடர்பான பலதரப்பட்ட சர்ச்சைகள் இப்பொழுது பேசு பொருளாக மாறி இருக்கு. இன்றைக்கு அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கிற ஊடக சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. இதுல நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுக்கு அமைச்சரவை ஊடக சந்திப்பில் வைத்து அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ பலதரப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிச்சிருக்காரு. அதுல மிக முக்கியமா கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, போன வருஷம் அரசாங்கம் ஆட்சிக்கு வரதுக்கு முதல்ல தேர்தல் பிரச்சாரங்கள்ல பலதரப்பட்ட பொருட்களுக்கான விலைகளை குறைப்போம், வரிகளை குறைப்போம், பொருட்களுக்கான விலைகளை குறைப்போம், எரிபொருள் விலைக்கு மிகப்பெரிய அளவான கமிஷன் போகுது, அவங்களுக்கெல்லாம் பெரிய அளவான லாபம் போகுது, இதெல்லாத்தையும் குறைச்சி குறைந்த விலையில எரிபொருட்களை தருவோம்னு சொன்னீங்க. ஆனா இதுவரைக்கும் அந்த மாதிரியான பெரிய அளவான குறைத்த விலையில விலை குறைப்புகளை ஏற்படுத்தலையே. இதுக்கு காரணம் என்ன? ஒரு வருஷம் ஆயிட்டு அரசாங்கம் பொறுப்பேற்று இதற்கான பதில் என்ன? குறிப்பா புத்தகங்களுக்கான வரிகள் குறைக்கப்படும் சொல்லப்பட்ட அது கூட இன்னும் குறைக்கப்படல அப்படின்ற கேள்விக்கு அமைச்சர் பதிலளித்திருந்தாரு. ஏன் எரிபொருள் விலை குறைக்கப்படல? குறைக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு குறைக்கப்பட்டிருக்கு? போன வருஷத்துல அதாவது போன அக்டோபர்ல இருந்து அல்லது ஆகஸ்ட்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் எவ்வளவு ரூபா குறைக்கப்பட்டிருக்குன்ற தரவை அவர் வெளியிட்டிருந்தாரு. 92 ரக பெட்ரோலுக்கு 33 ரூபா குறைச்சிருக்காங்க. 95 ரக பெட்ரோலுக்கு 36 ரூபா குறைந்திருக்கிறது. டீசலுக்கு 24 ரூபா, சூப்பர் டீசலுக்கு 39 ரூபா, மண்ணெண்ணெய்க்கு 17 ரூபா. நிறைய பேரு குறைக்கலன்னு சொல்றீங்க, அதுக்கு பதில் இந்த இருக்கு அப்படின்னு சொல்லி அமைச்சர் இன்றைய நாள்ல பதில் வழங்கியிருக்காரு. நீங்க சொல்லுங்க, குறைச்சது காணுமா இல்ல இன்னும் அதிகமா குறைச்சிருந்தா நல்லமா? இதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் தொடர்பாக இன்று பேசப்பட்டது, கேள்வி எழுப்பப்பட்டது. மின்சார சபை ஊழியர்கள் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கின்ற வேலைநிறுத்த போராட்டம் என்பது கொஞ்சம் தீவிரமடையும் பட்சத்துல மின்சார தடை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும். இதை எப்படி அரசாங்கம் சமாளிக்க போகிறது அப்படின்ற கேள்வி கேட்கப்பட்டது. இதற்கு அமைச்சர் சொல்லியிருந்த பதில், எந்த வேலைநிறுத்தம் நடந்தாலும் மின்சாரம் அப்படின்றது அத்தியாவசியமான சேவையாக மாற்றப்பட்டிருக்கு. அது தடையில்லாமல் வழங்கப்பட வேண்டியது கட்டாயமானது. அதுல அரசாங்கம் மிகப்பெரிய பொறுப்போடு இருக்கிறது. அப்படி தப்பித்தவறி ஏதாவது மின்சார துண்டிப்பு இந்த வேலைநிறுத்தால் ஏற்படுமாக இருந்தால் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியான எச்சரிக்கையை அமைச்சர் விடுத்திருந்தார். இன்றைய நாள்ல விரும்பினா வேலை செய்ய, இல்லாட்டி போங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதுல யாரையும் நாங்களா வேலையிலிருந்து விலக்கிறதுக்காக எந்த இதுவும் இல்லை. இந்த மின்சார சபையை மறுசீரமைப்புறதுக்காக, நட்டத்திலிருந்து மீட்கிறதுக்காக இதை மறுசீரமைப்பு செய்யாவிட்டால் இது மிகப்பெரிய ஒரு நட்டத்தில் போயிடுச்சு. ஒரு நாட்டு மக்களுக்கும் இந்த சபைக்கும் ஏற்ற வகையில் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கே தவிர இதை தனியார் மயமாக்கும் எந்த விதமான நோக்கங்களும் இல்லை அப்படின்றத அவர் இன்றைய நாளிலையும் உறுதிப்படுத்தியிருக்காரு. எனவே இதை புரிந்து கொண்டு வேலை செய்கின்ற மின்சார சபை ஊழியர்கள் பணியாற்ற வேண்டும் அப்படின்றத வலியுறுத்தியிருக்காங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு தேவையான அல்லது உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த கட்டணத்தை எடுத்துக்கொண்டு நீங்க வெளியில போகலாம் அப்படின்ற மாதிரி இன்றும் சொல்லிட்டாங்க. அமைச்சர் ஹந்துநெத்தி அவர்கள் நேற்று ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில, நேரடி தொலைக்காட்சி, தனியார் சிங்கள தொலைக்காட்சி ஒன்றுக்கு நேர்காணல் நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருந்தார். இது வளமையா நடக்கிற ஒரு பிரபலமான ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியில அந்த ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த சொத்து விவரங்கள் தொடர்பாக பேசப்பட்டது. இந்த பேசப்படுற சொத்து விவரங்கள் தொடர்பாக விமர்சனங்கள் வந்திருக்கு.
இந்த நேரத்துல அமைச்சர் ஹந்துனித்தி அவர்களுடைய சொத்து விவரங்களை பற்றி அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். அதுல நேரடியான அந்த நிகழ்ச்சியில அவர் அந்த சொத்து விவரங்களை சொல்றதுக்கு மறுத்துட்டாரு. ඔබ විසින් වත්කම් ප්‍රකාශය ඇතුළත් කරන්නේ නැත්තේ ඇමතුමා. ඒ ගැන ඔයාලට සෑහීමකට පත් වෙන්න බැරි නම් පැමිණිල්ලක් දාලා පරීක්ෂණයක් කරන්න පුළුවන්. හොඳයි. ඒක තමයි ඔබතුමාගේ පිළිතුර. இதனால ரெண்டு பேருக்கும் இடையில சில வாக்குவாதங்கள் இடம்பெற்றிருந்தது. ஆனாலும் கூட அது தொலைக்காட்சி நிகழ்ச்சியில கேட்கிற விஷயம் இல்லை, இதை என்னால் சொல்ல முடியாது. அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், இதுல பிரச்சனைகள் இருந்தால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் நீங்க கடிதம் மூலமாக கேட்டு அறிந்து கொள்ளலாம் ஒழிய எனக்கு இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில சொத்து விவரங்களை வெளியிடுறது நான் விரும்பல, நான் சொல்லலை அப்படின்னு மாதிரி முடிச்சிட்டாரு. இது கொஞ்சம் சலசலப்பை இன்றைய நாளில் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே இந்த சொத்து விவரங்கள் தொடர்பான பலதரப்பட்ட விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கு. இதில் அவர் நேரடியாக இதில் பதில் சொல்லலை அப்படின்றது இன்னும் கொஞ்சம் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இதுவும் ஒரு முக்கியமான செய்தி அல்லது சுவாரஸ்யமான தகவல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 7,65,00,000 ரூபாய் லொட்டரி டிக்கெட்டுகளால விழுந்த பணத்தை வெற்றியாளர்கள் பெற்றுக்கொள்ளல அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இது எப்படி அப்படின்னு தெரியும், ஒரு ஆளுக்கு நடந்ததா இல்ல 2 பேர் டிக்கெட் அப்படின்னு தேடி பார்க்கும்போது இல்ல, இது ஒரு வருஷத்துல நிறைய டிக்கெட்ஸ்கள் கிட்டத்தட்ட தேசிய லொத்தர சபைக்கு சொந்தமான 5 விதமான பிரிவுகள் இருக்குதானே, நிறைய பிரிவுகள், அதுகள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த பணத்தொகையை உரியவர்கள் அல்லது வெற்றியாளர்கள் பெற்றுக்கொள்ளல. இது கிட்டத்தட்ட பெரிய ஒரு தொகையாக பார்க்கப்படுது. 7,65,00,000 கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்றாங்க. இந்த தொகையை இவங்க ஏன் பெற்றுக்கொள்ளலை அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இப்போ வந்திருக்கு. இந்த தொகைகளை உங்களுக்கு தெரியும், டிக்கெட்டில் நாங்கள் வின் பண்ணுவோம், அது 20,000 தானே 40,000 தானே, 6 மாத காலத்துக்குள்ள அதை பெற்றுக்கொள்ளணும். இது 6 மாதம் கடந்திருக்கு, ஒரு வருஷமும் கடந்திருக்கு, யாருமே அதை பெற்றுக்கொள்ளல. சில வேளையில் வின் பண்ணவங்களுக்கு இது தெரியாமல் போயிருக்கலாம். சிறிய தொகை 40 ரூபா 60 ரூபா 100 ரூபா அப்படின்றதுக்காக அதை அவங்க கண்ணும் காணாம விட்டுருக்கலாம், அல்லது தெரியாமலும் போயிருக்கலாம். இந்த மாதிரி சேர்ந்து 7,65,00,000 ரூபா வந்திருக்கு. ஆனா இது 6 மாத காலம் கடந்ததால இது அரசாங்கத்துக்கு அல்லது இது அந்த நிதி பிரிவுகளுக்காக அதை மாற்றப்படுறதுக்கு தயாராக இருக்கிறது. இனிமேலாவது டிக்கெட் எடுத்தீங்கன்னா அதில் 20 ரூபா விழுந்திருக்கா, 40 ரூபா விழுந்திருக்கா, 100 ரூபா விழுந்திருக்கா அப்படின்றத பார்த்து உடனே அதை வாங்கிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி சேர்ந்து பாருங்க, ஒரு வருஷத்துக்குள்ள 7,65,00,000 ரூபா அரசாங்கத்துக்கு வருமானமா போயிருக்கு. பரவாயில்ல, இது ஒரு நல்ல விஷயம் தான். நமது நாட்டுல போதைப்பொருள் பாவனையால சிறுவர்கள், ஆயிரக்கணக்கான சிறுவர்கள் பாதிக்கப்பட்டு சிறைகள்ல அல்லது தண்டனைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தரவு வழியா இருக்கு. எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2020ஆம் ஆண்டு 19,326 பேர், 2023ஆம் ஆண்டு 29,132 பேர், 2024ஆம் ஆண்டு இது பெரிய அளவாக மாறி இருக்கு. 2% அதிகரிச்சிருக்கு. அதாவது 2 டபுள் மடங்கு, 2% டபுள் மடங்கு அதிகரிச்சிருக்கு. 66,000க்கு அதிகமானவர்கள் இப்படி பாதிக்கப்பட்டு ஜெயில்கள்லையும் தண்டனைக்கும் உட்படுத்தப்பட்டிருக்காங்க, சிறுவர்கள். ஆனாலும் உலக நாடுகள் எடுத்து பார்க்கும்போது போதைப் பொருளால அல்லது குறைந்த கல்வி அறிவு உள்ள நாடுகள் பட்டியல்ல நாங்க இன்னும் பெரிய இடத்துல இருக்கோம். மற்ற நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது இது குறைவு அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த அளவே குறைவுன்றாங்க. ஆனா நம்ம தனியா நம்மளோட நாட்டுக்குள்ள மட்டும் பார்க்கும்போது 66,000 பேர் அப்படின்றது சிறுவர்கள் போதைப் பொருளால பாதிக்கப்பட்டு சிறைகள்லையும் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்றது உண்மையை சொல்ல போனா நம்ம நாட்டுக்குள்ள பார்க்கும்போது அதிகம், வெளிநாடுகளோட போட்டு பார்க்கும்போது மிக குறைவு அப்படின்றது கொஞ்சம் ஆறுதலாக தான் இருக்கு. அரசு சேவைகளை முழுமையா நாம கையாளுறதுக்கு, அதை பயன்படுத்துறதுக்குன்னு சொல்லி ஒரு சூப்பர் ஆப், கவர்மெண்டோடைய சூப்பர் ஆப் உருவாக்கப்பட போகுது. இதுல நீங்க கட்டணம் செலுத்துறதா இருக்கட்டும், அரசு சேவைகளை பெற்றுக்கொள்றது சர்டிபிகேட்டா இருக்கட்டும், என்ன மாதிரியான விஷயங்களை நாங்க அரசாங்கத்தினுடைய அலுவலகங்களுக்கு நேரடியாக சென்று பெற்றுக்கொள்வோமோ இது எல்லாத்தையும் ஒரே ஆப் மூலமா மொபைல் ஆப் மூலமா பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை உருவாக்குறாங்க. இதுல கட்டணம் செலுத்துறது, மற்றது உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ்கள் எடுக்கிறது, நீங்க ஏதாவது லைசன்ஸ் அப்ளை பண்றதா இருந்தா கூட இதிலேயே பண்ணலாம். இந்த மாதிரியான பல விஷயங்களை கொண்டு வர போறாங்க. இது ஒரு நல்ல விஷயமாக இருக்கு. மிக விரைவில் இதனுடைய வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு மக்கள் பாவனைக்காக இது கொண்டு வர போறாங்க. கட்டணம் செலுத்துற முறைமை ஏற்கனவே இப்ப இருந்தாலும் இது எல்லாமே ஒரே இடத்துக்குள்ள வரப்போகுது அப்படின்றது இலகுவான ஒரு விஷயம். குறிப்பா சொல்ல போனா சீனா, இந்தியா போன்ற நாடுகள்ல இது அதிகமா பயன்படுத்துறாங்க. இது மிக இலகுவா இருக்கு. சாதாரணமான மக்களும் இது இலகுவா பயன்படுத்தக்கூடியது. இப்பொழுது அலுவலகத்துக்கு போய் அங்கிருந்து புகமெடுத்து நிரப்பி இந்த மாதிரியான
பல விஷயங்கள் செய்யறதால ஒரு நாளே அப்படியே போகும்னு தான் சொல்லலாம். அதுக்கே நாம் ஒதுக்க வேண்டியிருக்கோம். ஆனால் அப்படி இல்லை, இது இரவுலையோ பகல்லையோ உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதுல உங்களோட வேலைகளை இது மூலமாக செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நல்ல விஷயம். ஊழல்கள் குறையும். குறிப்பாக அந்த கட்டணங்கள் நேரடியாக அரசாங்கத்துக்கு போய் சேர்றதால இது எல்லாம் பெரிய அளவாக மக்களுக்கும் சிரமம் குறையும், அவங்களுக்கும் செலவு குறையும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. நல்ல விஷயங்கள் நிறைய அறிமுகமாகிக் கொண்டே இருக்கு. இந்த விஷயங்கள் நிறைய நாள் பார்க்கப்பட்ட விஷயங்களாக இருக்கு. இன்றைய நாளில் ஆசிய கிண்ணத்தினுடைய இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான முக்கிய போட்டி ஒன்று இடம்பெற போகிறது. இந்த போட்டி மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இலங்கை அணிக்கு. இறுதியாக வந்த தகவல் அடிப்படையில் வேகப்பந்து வீச்சாளர் மதிச பத்ரன இன்றைய நாளில் விளையாடுவார் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அவர் காயம் காரணமாக சிகிச்சை பெற்று வராத அவர் இன்றைய போட்டியில் விளையாட மாட்டார் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே கடந்த போட்டி பங்களாதேஷுடனான போட்டியில தோல்விக்கு காரணமே இன்னொரு வேகப்பந்து வீச்சாளர் இருந்திருந்தால் சரியாக இலங்கை அணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். ஒரு பந்து வீச்சாளர் இலங்கை அணிக்கு தட்டுப்பாடாக இருக்கு அல்லது குறைவாக இருக்கு அப்படின்ற விமர்சனங்கள் வந்தது. அதனால இன்றைய நாளில் மதிச பத்திரனை விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தும் அவர் காயம் காரணமாக இணைத்துக் கொள்ளப்படலை அப்படின்ற செய்தி இறுதியாக வந்திருக்கு. எனவே இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட செய்திகளாக இருக்கு. ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.